ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்குவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். பார்ட் 12 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயனை காணோன்னு திருத்திரும் அந்த ஜங்குக்கு போய் தேடி இருந்திருப்பான். கடைசியில் பார்த்தா காலங்காத்தால் வீட்டு மாடிப்படியிலேருந்து வாயனை இறங்கி வந்திருப்பா. எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. வாயனா தள்ளுங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவா. ஜங்கு கையை பிடிச்சி இழுத்து எங்கடி போகிறான்னு கேட்கும்போது உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 12. ஸோ வாயனும் அப்படியே பாட்டுக்கு ஷவரை அப்படியே திருக்கிறா. அவளுக்கு அப்படியே பயங்கரமாக அழுக வருது. நைட்டு ஃபுல்லாக போதும்னு அழுதுருப்பா. இதுக்கு மேலே அழுகிறதுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் கூட வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவள் கஷ்டத்தில் இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடி, அம்மா அப்பா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. என் லவ் முழுசாக உங்களுக்கு கொடுக்க முடியல. உங்களை ரொம்ப லவ் வச்சுருந்தேன், நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு அப்புறம் நான் அதிகமாக வச்சது ஜங்குக்கு மேலே. எனக்கு தெரியல நான் அவரை ஏன் லவ் பண்ணேன்னு. ஏன்னா நீங்கள் இல்லாதப்போ நான் சோகமாக இருந்தேன். என்னை அவர் தான் சிரிக்க வச்சார். அவர் தான் என்னை என்னென்னமோ யோசிக்க வச்சார். இந்த இழப்புலேருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் அவரே இப்போ கடைசியில் என்னை ஏமாற்றிட்டார். எனக்கு தெரியும் நான் லவ் பண்ணவங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது உங்கள் 2 பேர் தான். என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அடுத்த ஜங்குக்கு ஏமாற்றிட்டான். அவன் ஏமாற்றிட்டான், முழுசாக ஏமாற்றிட்டான். இப்போ ஏமாந்து வந்து நின்றுட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். யார் மேலே லவ் வைக்க மாட்டேன். அது பியூராகவே இல்லை அப்படின்னு அப்படியே பயங்கரமாக அழுது முடிச்சுட்டு யூனிஃபார்ம் பாட்டுக்கு போட்டுட்டு வர்றா. எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. டோராக்கெல்லாம் அப்படியே வாமிட் வந்துட்டுருக்கு. அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு. அதனால் ஜங்குக்கு பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. எத்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், டாக்டர் என்ன சொன்னார்? உண்மை சொல்லு, என்ன சொன்னார்? அது டோரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? என்னடா சொன்னேன்? என்ன சொன்ன நீ? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? அம்மா ஆனால் நாங்கள் அபார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது டோரா நான் அபார்ட் பண்ணலை அப்படின்றா. அவ்வளோதான். அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. அவங்க ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் இல்லையா, மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. வாயின் பார்த்ததும் பயந்துட்டேன். ஆண்டின்னு அழுதுட்டுருக்க. அப்படியே ஆம்புலன்ஸ்லாம் வருது. வந்து அவங்க ஆண்டி எடுத்துகிட்டு போகுது. ஜங்குக்கு கூட போயிட்டான். டோரா வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அங்குளுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. பட் அவர் எதுவுமே சொல்லலை. டோராவை பார்த்து மேலே வச்சுருந்த நம்பிக்கையை மொத்தமாக நாசமாக்கிட்டில. பொம்பளை பிள்ளை யாரும் ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்காதன்னு சொன்னாங்க. நான் தான் என் பொண்ணு அதெல்லாம் நல்லா படித்து பெரிய ஆள் ஆவான்னு நினச்சி அனுப்புனேன். கடைசியில் கழுத்தை அறுத்துட்டேல அப்படின்னு அவரும் திட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. டோராவுக்கு எப்படி சமாதானம் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அப்படியே டோராவை பார்த்து முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். நான் என்ன வாயின் பண்ணுவேன்? என் வாயின் எல்லோரும் என்னையே திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் தான். அவன் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா அந்த பையனை ஏமாத்திருக்க மாட்டான்ல. என் அண்ணன் மட்டும் எத்தனை பேர் ஏமாத்திருக்கான் தெரியுமா? ஆனால் அதெல்லாம் அவங்க யாருக்கும் தெரியாது. நான் ஏமாந்து வந்துட்டேன்ல. நான் பைத்தியக்காரி அப்படின்னு தலையில் அடிக்கிறா. டோரா என்ன பண்ணுற? விடு, அடிக்காத. இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னால் இந்த குழந்தைய வளர்க்க முடியுமா? முடியும். உனக்கு அதுக்கான நம்பிக்கை இருக்கா? இது உன்னோட குழந்தை. அவனை விட்டுட்டு போயிட்டான். அவனை பற்றி யோசிக்காத. திருப்பி அவன் உன்கிட்ட வந்தாலுமே உனக்கு ட்ரூவாக இருக்க மாட்டான். இது உன் குழந்தை. நீ வளர்க்கணும்னு நினைக்கிறியா? தனியாக வள. யாரையும் கஷ்டப்படுத்தாத. இந்த குழந்தை உனக்கு வேணும்னா நீ பெற்றுக்கோ. வேண்டானா என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். ஆனால் தப்பான முடிவு மட்டும் எடுக்காத அப்படின்னு அவளுக்கு ஒரு சிம்பிளான அட்வைஸ் பண்ணிவிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு வரா. வந்து பார்த்தா ஆன்ட்டி இப்போ நல்லா தான் உட்காந்துருக்காங்க. வாயின் அவங்கள பார்த்து கட்டி பிடிச்சிட்டு நான் பயந்தே போயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை வாயன்மா, ஒன்றும் இல்லை. இந்த டோராவை இங்கே கூப்பிட்டு வராத, அவளை வெளில போக சொல்லு. அவள் மூஞ்சை பார்க்குறதுக்கே பிடிக்கல. ஆன்ட்டி என்ன? அவளை இங்கே கூட்டிகிட்டு வராத, அவளை போக சொல்லு. எனக்கு அவளை பார்த்தா அப்படியே ரத்தம்லாம் குந்திக்குது. ஏதாவது பொருள் எடுத்து மண்டையில் போட்டு அவளை ஒட்டச்சு அவளை சாகடிச்சிருன்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. அவ்வளோ கோவம் வருது வாயன். நான் அவன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை ஒரு செகண்டில் காலியாக்கிட்டா. இப்போ பக்கத்தில்
புள்ளைய வச்சுட்டு வந்து நின்னுட்டுருக்கா. இந்த புள்ளைய இதுக்கடுத்து எவன் கல்யாணம் பண்ணிப்பா? இல்ல இந்த புள்ளைய பத்தி என்ன பண்ண போறா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத நெனச்சாலே ஐயோ! எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போலயே அப்படின்னு அவங்க ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாங்க. வேன் தான் உங்கள காம் டவுன் படுத்துறா. இங்க பாருங்க, இங்க பாருங்க ஆன்ட்டி. அவள சொல்லி குத்தம் இல்ல. அவள ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். பக்கத்துல புள்ளைய குடுத்துட்டு. அவ என்ன பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. அவளால அழுக மட்டும் தான் முடியும். வேற என்ன முடியும்? அவன கண்டுபிடிச்சு நீங்க திருப்பியும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இல்ல இன்னொரு குழந்தைய குடுத்துட்டு இதே மாரி ஓடி போமாட்டான்னு என்ன நிச்சயம்? அவ சரியான ஆள சூஸ் பண்ணல. அவன் நம்பிக்கை வைக்கணும். வச்சா அவன் ஏமாத்திட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பா. உங்களுக்கு பிள்ளை ஏமாந்துட்டாளேன்னு எவ்வளோ வலிக்குது. ஆனா அவ பக்கத்துல புள்ளையும் வாங்கிட்டு தான் காதலிச்சவன் தன்னை ஏமாத்திட்டானே, தன்னை இத்தனை நாள் ஒரு பர்பஸ்க்காண்டி தான் யூஸ் பண்ணிட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆனதும் இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு நினைக்கும்போது அவ எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பா. நீங்க அவ சூசைட் பண்ணலைன்னு சந்தோஷப்படணும். என்னைய கேட்டா விடுங்க ஆண்டி அப்படின்னு வான் அவ்வளோ எமோஷ்னலாக பேசுகிறா. ஆனால் இந்த எமோஷன் அவளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவளுமே ஜங்குக்கை லவ் பண்ணி அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வலி அவளுக்கு வருது. அந்த வழியில் தான் அவள் எல்லாத்தையும் சொல்கிறா அப்படிங்கிறது ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே வாயனே பார்க்குறான். வாயனா ஒரு செகண்ட் கூட ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. அவன் மூஞ்ச பார்க்குறதுக்கு கூட அவளுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அவன் மூஞ்ச பார்க்காமலே ஆண்டிகிட்ட சொல்கிறா. ஆண்டி புரிஞ்சுக்கிறாங்க. சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு டோராவை கூப்பிட்டு அவங்களும் சமாதானமாக நல்ல பேசி பிள்ளைய பெற்றுக்கணும் நான் பெற்றுக்கோ. ஆனால் நீ தான் வளர்க்கணும். இதுக்கடுத்து வீட்டில் சும்மா உட்காந்து இந்த நேபாளிஸு கையில் தடவி விட்டுருப்பே. இதுவே பண்ணாத. என் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு பார்லர் ரெண்ட்டுக்கு விட்றாங்களாம். அதை வாங்கி கொடுக்குறேன். அதை மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. டோராக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வானை தான் வந்து ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் வாயின் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு வரான் வான்கிட்ட பேசுகிறதுக்கு. வான் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு டோரா நான் ஸ்கூலுக்கு போகிறேன். எனக்கு ஒர்க் இருக்குது. நான் படிக்கணும். எக்ஸாம்ஸ் வருது. நீ போ. என் அண்ணன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நான் பார்த்துக்கிறேன். நீ போ. எங்கே வர? ஏய் தள்ளுறி அவன் வான்கிட்ட பேசணும். பேசாமல் இங்கேயே நில்லு சொல்லிட்டேன். வான் ரொம்ப நல்ல பொண்ணு. அதையும் தாண்டி அவள் சின்ன பொண்ணு. புரியுதா உனக்கு? நீ நினைக்கிற மாதிரி வான் அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ ஈஸியாக அவளை மடக்கிட்ட, அது வேறு விஷயம். ஆனால் அவள் எல்லாத்தையும் மற்ற பொண்ணுங்க மாதிரி ஈஸியாக சரி ஏமாற்றிட்டானா சரி நம்ம இதை கிடைத்து இன்னொருத்தனை தேடிப்போ இல்லை நம்மளே வாழ்ந்துப்போம் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு கிடையாது. ஆல்ரெடி அம்மா அப்பாவை இழந்தவன். இப்போ நீயும் ஏமாத்திருக்க. திருப்பியும் நீ லவ் பண்ணுறான்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஹோப் கொடுத்து திருப்பி நீ ஏமாத்துறானா அந்த பிள்ளை செத்தே போயிடுவாடா. அவள் அதெல்லாம் தாங்கிக்க மாட்டா. இல்லடி நான் அப்படிலாம் நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? நான் உன் கூட பிறந்தவ. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். அம்மா அப்பாவுக்கு வேணால் உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். நீ என்ன மாஃபியா வேலை பார்க்குற, அந்த கிளப்புன்ற பேரில் நீ என்ன டீலிங் பண்ணிகிட்ருக்க, எந்தெந்த பொண்ணுங்களை எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவ, எப்படி செட்யூஸ் பண்ணுவ, என்னென்ன பண்ணுவேங்கிறத முதற்கொண்டு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை கவனிக்கலான்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காத. அன்றைக்கி உன் கிளப்லேயே பார்த்தேன். நீ யாருக்கும் தெரியாமல் ட்ரக்ஸ்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தீல, அதையும் பார்த்தேன். பத்தாத குறைக்கி நீ பொண்ணுங்களை வர டீலர்ஸ்கிட்டையும் அனுப்புறீல, அதையும் பார்த்தேன். அதுவும் அந்த பொண்ணுங்கள்லாம் உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னும் எனக்கு நல்லா தெரியும். உன்னை நம்பி ஏமாந்தவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவ ஜங்கு கூட ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லும் போது வான் ஆக்சுவலாக போயிருக்க மாட்டா. அங்கேயே நின்றுட்டு இருந்திருப்பா. அவளுக்கு ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஜங்குக்கு அப்படி பட்டம் இல்லை, நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்ற ஒரு ஹோப்பில் நின்றுட்டு இருந்திருப்பா. ஆனால் இப்படி டோரா சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு சி அப்போ இவன் என்னை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்கிட்ட விற்கிறதுக்கு தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டானா, இவன் இவ்வளோ கேவலமானவனா அப்படின்னு அவள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கேருந்து குடு குடுன்னு ஓடுறா. ஜங்குக்கு வான் ஓடுறத பார்த்தது பின்னாடியே ஓடலான்னு பார்க்குறான். ஆனால் டோரை விடவே இல்லை. நீ போகவே கூடாது, இது அம்மா மேலே சத்தியம். அதையும் தாண்டி இதுக்கடுத்து வாயின் பின்னாடி சுற்றிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜங்குக்கை திட்டிட்டு அவளை அங்கேருந்து போயிட்டா. ஜங்குக்கா அப்படியே மண்டையெல்லாம் வெட்டிக்குது. இவளை எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி நம்ம வழி கொண்டு வருதுன்னு தெரியாமல் அப்படியே வாயனை தான் பார்த்துட்ருக்கான். வாயனா வெளியே வந்து இவன் என்ன இவ்வளோ மோசமானவனாக இருக்கான், நான் இவன் எவ்வளோ நல்லவன், நம்ம மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கான், பொறுக்கின்னு தெரியும் எனக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருப்பான்னு
நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக நிக்கு வரான். நிக்கு வாயன் இப்படி அழுதுட்டு இருக்கதை பார்த்ததும், வாயன் என்னாச்சு? இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதுவும் ஹாஸ்பிட்டலில் வர சொன்ன நானும் என்னமோ ஏதோன்னு வந்தா நீ என்ன இப்படி அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு தானே போகிற. ஸ்கூலுக்கு தாண்டி போகிறேன், அப்புறம் எங்கே போவாங்க? ஒருத்த சரி நான் ட்ராப் பண்ணிடு. இப்போ நீ எதுக்கு அழுகிற? ரீசன் சொல்ல போறியா இல்லையா? நத்திங், ஒன்றும் இல்லை நிக், நீ போ. சொல்லுடி, என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போய் சொல்கிறானே, எனக்கு இங்கே வேண்டாம். இங்கே நிற்கிற ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு பயமாக இருக்குது. போ, நீ இங்கேருந்து போ ப்ளீஸ். சரி வா அப்படின்னு நிக்க வந்து வாயனை பைக்கில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி வாயனை தான் பார்க்குறான் நிக்கு கூட வண்டியில் போகும்போது. ஆனால் வாயனா ஒரு செகண்ட் கூட திரும்பி பார்க்காம அவள் பாட்டுக்கு நிக்கு கூடயே போயிட்டா. ஸோ அங்கே வந்து இறங்குனதுக்கப்புறம் நிக்கு கேட்குறான், இப்போ மது சொல்லி தொலை, என்ன இளவு தான் நடந்து தொலைஞ்சிச்சு? எதுக்கு அழுதுட்டு இருந்த? ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கா நான் இவ்வளோ நேரம் நீ அழுகிறத பார்த்துட்டு இருந்தேன்? என்னாச்சு வாயன்? வாயத்தை வந்து பேசு. யாராவது சொல்லிட்டாங்களா? இல்லை. அப்புறம் என்னாச்சு? அது ஜங்குக் இருக்கார்ல அப்படின்னு ஜங்குக்கை பற்றி ஃபுல்லாக சொல்கிறா. இது கேட்ட நிக்குக்கா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னது, இந்த பாக்ஸிங் கோச் இதெல்லாம் பண்ணுறாரா? இதெல்லாத்தையும் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய மோசமானவன் கேடுகட்டவன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. இவனை போய் தன்னால நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். பைத்தியக்கார. ஆக்சுவலாக ஜங்குக்கை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தெரியுமா? நான் எப்படி அவன்கிட்ட இம்ப்ரெஸ் ஆனேன்னு எனக்கு புரியலை. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நாங்கள் ஒன்றா விளையாடுவோம். நான் கீழே விழுறப்பெல்லாம் வந்து பிடிப்பான், என்கிட்ட சண்டை போடுவான். சின்ன வயசு அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிடுவாங்க, நான் தனியாக வீட்டில் இருப்பேன். அப்போ எனக்கு இருந்தது ஜங்குக் தான். என்கிட்ட சண்டை போடுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க, கூட பிறந்தது யாரும் இல்லை. ஆனால் ஜங்குக் தான் வந்து என்கிட்ட சண்டை போடுவான், விளையாடுவான், என்னை கேரிங்காக பார்த்துப்பான். எனக்கு அப்போலேருந்து ஜங்குக்கை நல்லா தெரியும். வளர்ந்ததுக்கப்புறம் அவன் எப்படியோ இருப்பான் அப்போ நினச்சேன். ஆனால் ஜங்குக்கை அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. எனக்கே தெரியாமல் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவன் எப்படின்னு தெரிஞ்சது என்னால் ஏற்றுக்கவே முடியல. சின்ன வயசுலேருந்து நான் லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு அவள் இப்போ தான் சொல்கிறா. ஆக்சுவலாக நிக்க நினச்சிருப்பான் அவள் இப்போ தான் ரீசெண்டாக ஜங்குக்கை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே வாயனுக்கு ஜங்குக் மேலே லைட்டாக ஒரு பப்பி லவ் இருந்தது அப்படிங்கிறது இப்போ தான் நிக்குக்கு தெரியுது. கேட்டுட்டு ஆடி போயிடுறான். அப்படியே வாயனை ஒரு மாதிரி பார்க்குறான். வாயனும் அழுதுகிட்டே தான் கிளாஸில் உட்காந்துருக்கா. அந்த நாள் ஃபுல்லாக வாயன் ரொம்ப சுகமாக இருப்பா. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். வாயன் யாருக்கிட்டேயும் பேசியிருந்திருக்க மாட்டா. அமைதியாக உண்டா, வேலை உண்டா, படிப்பு உண்டு அப்படின்னு தான் இருந்திருப்பா. ஜங்குக் எவ்வளோ வாட்டி வாயன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணியிருந்திருப்பான். வாயனை மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான், அந்த டோராப்பிலே விட மாட்டான். ஸோ ஜங்குக்கும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் இருப்பான். ஸ்கூலில் வந்து பேசலாம்னு பார்த்தா அந்த நிக்கு பையன் விட மாட்டேங்கிறான். ஸோ அப்படியே அந்த ஒரு வாரம் கழிச்சு நைட்டு வீட்டில் எல்லோரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கா வாயனையே தான் பார்க்குறான். அவனுக்கு எப்பவுமே வாயனை பார்க்குறது தான் வேலை. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும் அவனுக்கு வாயன் மேலே ஒரு கண்ணுன்னு. ஆனால் வாயன் தான் ஏன் இடம் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு எந்த ஒரு விஷயமும் புரியறதில்ல. அதனால் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக் ஆனால் சாப்பிடாம வாயனையே பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே புரியல, எதுக்கு இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிள் கேட்குறாரு, என்ன சார் எதுக்குப்பா வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பையன் ட்ரக்ஸை விற்றுருக்கான், அதனால் அவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அவங்க பாட்டுக்கு ஜங்குக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. வாயனுக்கு ஒன்றும் புரியல, என்ன இவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. வாயன் அப்படியே பயத்திலே தான் இருக்கா. அப்படியே டோரா கிட்ட வந்து, டோரா ஏன் ஜங்குக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க? பின்ன ட்ரக்ஸு தான் அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா என்ன அப்படின்னு. டோராக்கெல்லாம் தெரியல. ஸோ அமைதியாக தான் நின்றுட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பாவும் தான் ஸ்டேஷன் வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கை வெளியே விட முடியாத அவன் ட்ரக்ஸ் விற்றுருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏற்றுக்கவே முடியல, இவன் இதெல்லாம் விற்றுருக்கானா அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், கேட்டிங்க என் பேச்சு கேட்டியா நீ? என் பையன் நல்ல வேலை தான் பார்க்குறான், என்ன ஒரு பார் நடத்துகிறான், இது தப்பான்னு. அவன் தப்பு மட்டும்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஜங்குக்கை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போயும் டார்ச்சர் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போலீஸ்கார்ட்ட ஜங்குக்கு ஆல்ரெடி வம்பிழுத்துருப்பான் போல். ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு,
உன்னை ரொம்ப நாளாக பிடிக்கணும் பிடிக்கணும்னு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என் கையில் சிக்கவே இல்லை. கடைசியாக சிக்குனியா, உன் பாரில் ட்ரக்ஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ ஸ்கூல் பண்ண பேர் வந்து வயன். அவள் தான் இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு கொடுத்தா. அவள் கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் உன்னை நாங்கள் பிடிச்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சங்குக்கு இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி அதனால் பேசவே முடியல. அப்படியே வாயை திறந்தாலே ரத்தம் தான் வருது. அந்த நிலைமையிலையும் யார் சொன்னா யார் சொன்னாவா? வயன், உன் வீட்டில் இருக்காளே ஒரு பொண்ணு, அவள் தான் இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அப்படின்னு சங்குக்கு தலையெல்லாம் கட்டி போட்டு பயங்கரமாக லத்தி வச்சு அடிக்கிறாங்க. அடித்து அடியில் உடம்புல காயம் ஒரு இடத்துல கூட இல்லாமல் இல்லை, எல்லா இடத்துலையும் சரியான காயம். ஆனால் அந்த வலியை விட சங்குக்கு தன்னை இப்படி ஏமாற்றிட்டாலே, வயன் தன்னை இப்படி போட்டு கொடுத்துட்டாலேன்ற வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக ஜங்குக்குமே சின்ன வயசுலேருந்து வயனை உண்மையாக லவ் பண்ணியிருந்திருக்கான். ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் லவ் அது வயன் மட்டும்தான். ஸோ வயன் தான் ஃபர்ஸ்ட் அவன் லவ் பண்ணியிருப்பான். இப்போ அவன் லாஸ்ட்டாக நினைக்கிறது வயனை தான். என்னை இப்படி ஏமாற்றிட்டு இல்லடி, உன்னை போய் நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு இப்படியே ஜங்குக்கு வயன் மேலே அந்த லவ் அப்படியே ஒரு கோபமாக மாறுது, வெறுப்பாக மாறுது. நீ இப்படி பண்ணதுக்காண்டி உன்னை பழி வாங்காமல் நான் விட்டவே மாட்டேன். வயன், வெயிட் பண்ணு, எனக்காண்டி நீ வெயிட் பண்ணு, நான் நிச்சயமாக வருவேன். உன்னை பழி வாங்குறதுக்கு நிச்சயமாக வருவேன் அப்படின்னு தேங்காய் ஜங்குக்கு அப்படியே கொலை வெயிலில் சொல்கிறான். ஸோ இப்படியே ஒரு 4 இயர்ஸ் போயிருக்கோம். வாணி இப்போ நல்லா வளர்ந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக தான் வேலை பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ஆக்சுவலாக மெடிக்கல் ஃபீல்டில் தான் போகணுன்னு ஆசை. பட் ரீசன்ட் டேஸில் நடந்த இன்சிடெண்ட்டில் அவளுக்கு மெடிக்கல் பிடிக்காம டீச்சிங் சைடு வந்துட்டா. இப்போ ஒரு ஸ்கூலில் தான் வாயன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அண்ட் சேம் டைம் இப்போது அவள் அங்கிள் ஆண்டி கூடலாம் ஸ்டே பண்ணுறதில்ல, தனியாக கொஞ்சம் வேறு ஒரு சிட்டியில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கா. வீக்கானா மட்டும் அங்கிள் ஆண்டியை பார்க்குறது. அண்ட் டோராக்கு வந்து குழந்த பிறந்துருச்சு, பொண்ணு தான் பிறந்திருக்கா. பிறந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவளை மட்டும் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவா, இல்லை டோரா வந்து அடிக்கடி வாயனை பக்கம் கூப்பிட்டு வருவா. வாயனுக்கு டோரா தான் இப்போ ரொம்ப க்ளோஸ். ஸோ வாயனும் டோராவும் இந்த 4 இயர்ஸில் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜங்குக்கு என்னானா ஏதானா அப்படிங்கிறது வாயனுக்கும் தெரியாது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியறதில்ல. இப்போ வாயன் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கா. ஸ்கூல் ப்ரொஃபஸர்னு சொல்லியிருப்பேன், சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஒரு காலேஜில் தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்பாட்டுக்கு காலேஜ் கிட்ட வந்து அவளோட கிளாஸை பார்க்குறா. ஒருத்தனும் ஒன்று பண்ணிகிட்ருக்கா, இன்னொருத்த ஐடிங் அடிச்சு விளாண்டுட்டு இருக்கா, இன்னொருத்தங்க பொம்பளை பிள்ளைய பார்த்து சைட் அடிச்சிருக்கான். பொம்பளை பிள்ளைங்க பார்த்தா ஒன்று தூங்கிட்டு இருக்கு, ஒன்று சாப்பிட்டுட்ருக்கு, என்னோடய ஃபோனில் செல்ஃபி எடுத்துகிட்ருக்கு. வாயனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்படியே ஒரு கம்பு எடுத்து டேபிளில் நங்குன்னு 2 அடி அடிக்கிறா. எல்லோரும் அரண்டு போய் பார்க்குறாங்க. வாயனை எல்லாரையும் பார்த்து எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாடா.